இந்த படத்துல ஒரு கடையில ஒருத்தவரு வேற லெவல்ல சமைச்சுட்டு தந்திருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த கடைக்கும் தந்து வராங்க. அந்த கடையில ஸ்பெஷலா கிடைக்கிற ஒரு ஃபுட் ஆர்டர் தந்து பண்றாங்க. அவரு வந்து பொறுமையா டைம் எடுத்து வேற லெவல்ல அந்த ஃபுட்ட ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கும் தந்து குடுக்குறாரு. இவங்க 2 பேருமே அத வந்து ரசிச்சு, ருசிச்சுன்னு தந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவர்கிட்ட தந்து பேசுறாங்க. "நீங்க எப்படி இந்த ஃபுட்ட தந்து செய்றீங்க? ரொம்பவே சூப்பரா தந்திருக்கு. என்ன சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேட்கும்போது அவர் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா. அது சீக்ரெட் ரெசிபின்ற மாரி சொல்லிட்டீங்க. அது எப்படிம்மா அதெல்லாம் ஷேர்லாம் பண்ண முடியாதும்மா அப்படி ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. அப்புறம் உங்க ஒய்ஃப் என்ன ஆனாங்க ஏதாவது கேட்குறாங்க. உங்களோட பழைய ஃபோட்டோலாம் நாங்க பார்த்துருக்கோம். அவங்க ஒய்ஃப் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. இப்ப எங்க இந்த மாரிலாம் கேட்குறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கினே பேசி வந்து பார்த்தீங்கன்னா மழுப்புறாரு. ஹீரோயின் அத சாப்பிட்டு முடிச்சுன்னு தந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவ தந்து அந்த ஃபுட் ஆர்டரும் தந்து பண்ணாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஆஹா! 2 தடவ வாங்கி சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்துட்டு வந்து அவர் போய் தந்து குடுக்குறாரு. ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப வந்து பாசம் வச்சுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டே இருக்கிறத வந்து அந்த கடை ஓனர் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா புடிச்சு போய், "நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுட் ஃப்ரீயா குடுக்குறேன்ம்மா. இன்னைக்கு ட்ரீட்மா" அப்படி சொல்லிட்டு அவரு உள்ள இருந்து போயிறாரு. நம்ம ஹீரோயின் ஃப்ரீ சாப்பாடு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவரு உள்ள பார்த்தா ஒரு பெட்டியே தந்து ஓப்பன் பண்றாரு. ஃபுட்ல போடுற ரெசிபி வந்து ஒரு தண்ணீல மிதந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள அவரோட ஒய்ஃபோட டெட் பாடின்னு வந்து பார்த்தா இருக்கு. இத தான் ஒரு சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் வந்து பார்த்தா அத ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க.